தியானம் பழக நமக்கு என்ன செய்ய வேண்டும், நமக்கு என்ன தெரிய வேண்டும் அப்படிங்கிறத இந்த பதிவின் வழியாக நம்ம தெரிந்து கொள்ள போகின்றோம். தியானம் செய்வதற்கு, தியானம் சித்தி அடைவதற்கு நமக்கு முதல்ல ஒன்று தேவை, அதுதான் மனக்கட்டுப்பாடு. இந்த மனக்கட்டுப்பாட்டை அடைவது எப்படி, இந்த மனக்கட்டுப்பாடு ஏன் செய்யணும் அப்படிங்கிறதான் இன்றைய பதிவு. இவ்வளோ எண்ணங்கள் நமக்கு வருது, நம்ம என்னைக்காவது கவனிச்சிருக்கிறோமா அப்படிங்கிறத அந்த கவனிக்கும் திறனை நாம் அதிகப்படுத்தி கொண்டால் மனக்கட்டுப்பாடு எளிதாக கிடைக்கும். குருவே சரணம், குருவே துணை. அனைத்து கருடராஜா நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கங்கள். நாம் இன்று தியானத்தை பற்றி மிக முக்கியமான ஒரு பதிவுகளை பார்க்க போகின்றோம். ஏற்கனவே தியானம் செய்வதை பற்றி, தியானத்தை பற்றி ஒரு பதிவு பண்ணியிருக்கோம். அதனுடைய தொடர்ச்சியாக இந்த பதிவுகளை காணப்போகின்றோம். இப்போ தியானம், நம்ம சென்ற பதிவில் சொன்ன மாதிரி தியானம் அனைவரும் ஏதேனும் ஒரு வகையில் செய்து கொண்டே இருக்கின்றோம். அனைவருமே தியானம் செய்து கொண்டுதான் இருக்கின்றோம். ஒருவர் கடவுளை தேடுகின்றார், ஒருவர் பணத்தை தேடுகின்றார், ஒருவர் காதலியை தேடுகின்றார், ஒருவர் மகிழ்ச்சியை தேடுகின்றார். அனைத்தும் தியானம்தான். எதை தேடுகின்றோம் என்பதில் தான் உள்ளது. சில பேர் மந்திரத்தை படிச்சுக்கிட்டே இருப்பாங்க, அதுவும் தியானம்தான். ஒருவர் தியானம் கண்ணை மூடி அமைதியாக உட்காந்துட்டு இருப்பாங்க, அதுவும் தியானம்தான். ஒருவர் ஆடல் பாடலுடன் எப்பொழுதுமே ஆடல் கலையிலே இருப்பார், அதுவும் தியானம்தான். அப்போ தியானம் எல்லோரிடத்திலும் உள்ளது அப்படிங்கிற விஷயம்தான் நம்ம முதல் பதிவில் சொன்னோம். இப்போ இரண்டாவது பதிவில் நாம் என்ன செய்ய வேண்டும், தியானம் பழக, அந்த தியானத்தை தனியாக எடுத்து பயிற்சி செய்ய நமக்கு என்ன செய்ய வேண்டும், நமக்கு என்ன தெரிய வேண்டும் அப்படிங்கிறத இந்த பதிவின் வழியாக நம்ம தெரிந்து கொள்ள போகின்றோம். இப்போ தியானம் செய்வதற்கு நம்ம என்ன செய்யணும், நம்ம தியானத்தோடே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், ஆனால் அதுதான் தியானம் என்று நம்ம தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இப்போ அந்த தியானத்தை, நமக்குள் இருக்கிற தியானத்தை நாம் பிரித்து இதுதான் தியானம் என்று எப்பொழுது உணர்வது, அதுக்கு என்ன செய்ய வேண்டும், எதை செய்தால் அந்த தியானத்தில் நான் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. தியானம் செய்வதற்கு, தியானம் சித்தி அடைவதற்கு நமக்கு முதல்ல ஒன்று தேவை, அதுதான் மனக்கட்டுப்பாடு. இந்த மனக்கட்டுப்பாடு தான் அனைவருக்குமே வராத ஒரு விஷயம்னா மனக்கட்டுப்பாடு. இந்த மனக்கட்டுப்பாட்டை தான் முதல் படி. வாழ்க்கையில வெற்றி பெறுவதாக இருக்கட்டும், தியானத்தில் வெற்றி பெறுவதாக இருக்கட்டும், யோகத்தில் வெற்றி பெறுவதாக இருக்கட்டும், கடவுளை காண்பதாக இருக்கட்டும், இல்ல நீங்க வாழ்க்கையில மிக உயர்ந்த ஒரு பணக்காரனாக, செல்வந்தனாக, கோட்டீஸ்வரனாக இருக்கட்டும், அதுக்கு அடிப்படை தேவை மனக்கட்டுப்பாடு. இந்த மனதை கட்டுப்படுத்துறதுதான் வாழ்க்கையில மிகப்பெரிய யுக்தி, மிகப்பெரிய விஷயம் இந்த மனக்கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது. இந்த மனக்கட்டுப்பாட்டை அடைவது எப்படி, இந்த மனக்கட்டுப்பாடு ஏன் செய்யணும் அப்படிங்கிறது தான் இன்றைய பதிவு. இப்ப மனக்கட்டுப்பாடு, மனக்கட்டுப்பாடு என்றால் என்ன? மனதை ஒரு நிலையில் நிறுத்துவது. ஒரு நிலையில் நிறுத்துவதனால் முடியுமா? மனதின் இயல்பே அது தன்னை சிந்தித்து கொண்டே இருக்க வேண்டும். எண்ணங்கள் சதாகாலமும் என்ன பண்ணிட்டு இருக்கோம், சிந்தித்து கொண்டே இருக்கும். ஆய்வுல சொல்றாங்க, ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு 65,000 முதல் 70,000 எண்ணங்கள் ஒரு நாளைக்கு மனதில் வந்து கொண்டே இருக்கின்றன அப்படின்னு சொல்லி ஒரு ஆய்வுல சொல்றதா சொல்றாங்க. அப்ப அவ்வளோ எண்ணங்கள் நமக்கு தேவையான எண்ணமா? முதல்ல அப்ப பார்க்கணும். இவ்வளோ எண்ணங்கள் நமக்கு வருது, நம்ம என்னைக்காவது கவனிச்சிருக்கிறோமா அப்படிங்கிறத அந்த கவனிக்கும் திறனை நாம் அதிகப்படுத்தி கொண்டால் மனக்கட்டுப்பாடு எளிதாக கிடைக்கும். மனக்கட்டுப்பாடுக்கு நிறைய பயிற்சிகள் இருக்கு. தியானம் பண்றதுக்கு முன்னாடி மனக்கட்டுப்பாடு தான் மிக மிக முக்கியம். இந்த மனக்கட்டுப்பாடு இல்லாமல் தியான பயிற்சி செய்தீர்கள் என்றால் அது சரியான நோக்கம் நிறைவேறாது, சரியான நீங்கள் நினைக்கின்ற தியானம் சித்தி அடையாது. இப்ப மனக்கட்டுப்பாடை அடைவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? மனக்கட்டுப்பாடு மட்டுமே ஒருவனை மிகப்பெரிய அளவில் உயர்த்தும். அது எந்த துறையாக இருந்தாலும் சரி, எந்த வேலையாக இருந்தாலும் சரி, எந்த நோக்கமாக இருந்தாலும் சரி, மனக்கட்டுப்பாடு தான் முதல்ல தேவை. இது ஆன்மீகம் மட்டுமில்ல, அனைத்துக்குமே மனக்கட்டுப்பாடு தேவை. இந்த மனக்கட்டுப்பாடை எளிமையான முறையில நம்ம எப்படி அடையிறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்ப தினசரி நாம் உடல் கழிவுகளை வெளியேற்றுகிறோம். அனைவருமே காலையில் எழுந்தவுடன் உடல் கழிவுகளை வெளியேற்றுகிறோம். அதுபோல தினசரி நாம் மனக்கழிவுகளை வெளியேற்ற வேண்டும். பாருங்க, மனக்கட்டுப்பாடு பயிற்சியின் முதல் படியே மனக்கழிவுகளை வெளியேற்ற வேண்டும். இந்த பதிவுகளை தொடர்ந்து பாருங்க. நீங்க மட்டும் பார்க்காதீங்க,
உங்களுக்கு தெரிந்தவர்கள், நண்பர்கள், உங்களுக்கு விருப்பமானவர்களுக்கெல்லாம் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க. இந்த பதிவினுடைய நோக்கத்தை புரிந்து கொள்ளுங்கள். இந்த பதிவில் சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் செய்து பாருங்கள். நிச்சயமாக ஆனந்தம் உங்கள் வசமாகும். ஆனந்தம் அதிகமே உங்களுக்கு அற்புதமான தியானமாக மாறும். இப்பொழுது பதிவுக்குள் செல்லலாம். மனக்கட்டுப்பாடை அடைவது எப்படி? அதுக்கு மனக்கழிவுகளை வெளியேற்ற வேண்டும். இப்போ நம்ம என்ன செய்கிறோம்? தினசரி காலையில் அவர்களுக்கு முடிந்த நேரத்தில் நம்ம எழுந்திருக்கிறோம். சில பேர் 6 மணிக்கு எழுந்திருப்பாங்க, சில பேர் 7 மணிக்கு எழுந்திருப்பாங்க, சில பேர் 5 மணிக்கு எழுந்திருப்பாங்க. எப்பொழுது அவங்களால முடியுதோ அந்த நேரத்தில் எழுந்திருப்பார்கள். இப்போ நோக்கம் நம்ம என்னன்னு கேட்டிங்கன்னா, எழுந்திருப்பார்கள், ஒரு காபி தேநீர் அருந்துவார்கள். அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க? உடல் கழிவுகளை வெளியேற்றுவார்கள். இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எப்பொழுதும் எந்திரிக்கும் நேரத்தை விட 40 நிமிஷம் முன்கூட்டி எழுந்திருக்க பழகுங்கள். 40 நிமிஷம் முன்கூட்டி எழுந்திருக்க பழகுங்கள். இதுதான் மனக்கட்டுப்பாட்டினுடைய ஃபர்ஸ்ட் நம்பர் 1 பாயிண்ட். இதுதான். இப்போ 5 மணிக்கு எழுந்திருக்கீங்க அப்படின்னா ஒரு 4:20க்கு 4:15 to 4:20 25க்குள்ள முதல்ல எந்திரிச்சு பழகும். 40 நிமிஷம் முன்னாடி தினசரி எழுந்திருக்க பழகுங்கள். நீங்க எழுந்திரிச்சு என்ன செய்யணுங்கிறத அப்புறம் சொல்றோம். இந்த பயிற்சியை ஒரு 30 நாள் நீங்க செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா மனக்கட்டுப்பாடு உங்களுக்கு எளிதாக வந்துவிடும். நீங்கள் நினைக்கும் காரியங்களில் வெற்றி பெறலாம். எங்க எழுந்திருக்கிறதுனால நினைக்கும் காரியங்கள் வெற்றி பெறுமானா? ஆம். இதுதான் மனக்கட்டுப்பாடின் ஆரம்பம். ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என்றால் நேரத்தை பயன்படுத்த தெரிய வேண்டும். நேரம்தான் காலம், காலம்தான் விதி. அந்த விதியை சரியான முறையில் நம்ம கையாள செஞ்சுக்கிட்டோம்னா, அந்த விதியை சரியான முறையில் நம்ம பயன்படுத்த ஆரம்பிச்சோம்னா நமக்கு வெற்றிகள் நிச்சயம். அது நோக்கம் எதுவாக இருந்தாலும் சரி. அப்ப நாம் ஒரு 5 மணிக்கு எழுந்திருக்கக்கூடிய நபராக இருந்தால் 4:15 4:20க்கு எந்திரிக்கலாம். 6 மணிக்கு எழுந்திருக்கக்கூடிய நபராக இருந்தால் 5:15 5:20க்கு எழுந்திருக்க ஆரம்பிக்கும். இப்போ எழுந்தவுடன் நம்ம என்ன செய்யறோம்? சில பேர் கழிவுகள்லாம் நீக்கிட்டு வாய்க்கு பிரஷ் பண்ணிட்டு தண்ணீர் அருந்துவாங்க. அது உடலுக்கு சுத்தம். இப்போ நாம் என்ன செய்யணுங்கன்னா, மனசுக்கு ஒரு சுத்தப்படுத்தணும். என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்க காலை எழுந்தவுடன் காலை கடன்கள்லாம் முடித்துக்கொண்டு கை கூப்பி வணங்கும் நிலைக்கு வைத்து உங்களுக்கு இப்ப மனசுல இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்ற வேண்டும். அதை எப்படி வெளியேற்றுவது? ரொம்ப சிம்பிள் தான். ஆனா பயிற்சி எளியது, கிடைக்கும் பலனோ பெரியது. நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன், நான் ஆரோக்கியமாக இருக்கின்றேன், எனக்கு இன்று நான் காணும் மக்களால் எனக்கு மகிழ்ச்சி கிடைக்கிறது, இன்று எனக்கு கிடைக்கும் செய்திகளால் எனக்கு மகிழ்ச்சி கிடைக்கின்றது, இன்று நான் செய்யும் செயல்களால் எனக்கு மகிழ்ச்சி கிடைக்கிறது, இன்று நான் செல்லும் இடங்கள் எல்லாம் எனக்கு மகிழ்ச்சி கிடைக்கிறது. இந்த மாதிரி ஒரு 5 வாக்கியங்களை சொல்ல பழகுங்க. இது சொன்னா என்ன சார் ஆகும்? இது நமக்கு தியானத்தை ஏற்படுத்தி கொடுக்குமா? இதுதான் தியானத்தினுடைய ஆரம்ப நிலை. இதுதான் மனக்கட்டுப்பாட்டின் ஆரம்பம். நீங்க அதை சொல்லி பழகுங்க. ஒன்றும் பெருசா வித்தியாசம் தெரியாது. ஃபர்ஸ்ட் ஒரு நாள் சொல்லுங்க. இது சொல்ல சொல்ல என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, மனக்கழிவுகள் வெளியேற ஆரம்பிக்கும். நீங்க பாத்தீங்கன்னா, என்னைக்கு நீங்க மகிழ்ச்சியா இருக்குன்னு சொல்றீங்கன்னா, நீங்க சொல்லி முடிச்சுட்டு போனீங்கன்னாவே அங்க உங்களுக்கு ஆப்போசிட் தான் நடக்கும். மகிழ்ச்சி வரத்தாவில் கோபங்கள் அதிகமா வரும். இப்ப அது நம்ம என்ன பண்ணோம்? உடனே என்ன பண்ணோம்? ஐயோ நம்ம ஒன்று நினைச்சு இப்படி நடக்குது நினைக்கக்கூடாது. இப்போதான் உங்களுக்கு சரியான முறையில் அது வேலை செய்ய ஆரம்பிக்குது அப்படின்னு நீங்க நினைச்சுக்கணும். நீங்க எப்பொழுது ஒரு பயிற்சி பண்ணி ஆரம்பிச்சு அதை கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஒரு 2 நாளைக்கு 3 நாளைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவா நடக்கும். நெகட்டிவ்னா என்னன்னா, அந்த கழிவு வெளியேறுகின்றது என்று அர்த்தம். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன், நான் ஆரோக்கியமாக இருக்கின்றேன், இன்று எனக்கு கிடைக்கும் செய்திகள் அனைத்தும் எனக்கு மகிழ்ச்சியை தருகிறது, இன்று நான் செய்யும் செயல்கள் அனைத்தும் எனக்கு மகிழ்ச்சியை தருகிறது, இன்று நான் சந்திக்கும் நபர்கள் அனைவரும் எனக்கு மகிழ்ச்சியை தருகிறார்கள், நான் மகிழ்ச்சியோடு இருக்கின்றேன், நான் மகிழ்ச்சியோடு வாழ்கின்றேன், மகிழ்ச்சியோடு அனைவரிடத்திலும் பழகுகின்றேன். இந்த மாதிரி ஒரு 5 வாக்கியங்களை சொல்ல ஆரம்பிங்க. சொல்லும் போது என்ன பண்ணணும்? மனதை ஒருநிலைப்படுத்த வேண்டும். மனதை ஒருநிலைப்படுத்தல எதுலையுமே மனதை ஒருநிலைப்படுத்த வேண்டாம். சொல்கிற வாக்கியத்துல கவனத்தை வைங்க. நீங்க என்ன சொல்றீங்களோ அதை கவனத்தை வைங்க. இதுதான் ஈஸி டெக்னிக்கல். நீங்க தியானத்தின் நுட்பத்தினுடைய தியானத்தில் அதி தீவிரமாக செய்வதற்கு இந்த நுட்பம் உங்களுக்கு மிக அற்புதமான முறையில பலன் தரும். இதை செய்து பாருங்கள். இந்த பதிவுகளை நீங்க தினசரி கொடுக்க மனசுல இருக்கிற கழிவுகள் என்ன பண்ணுங்க கேட்டீங்கன்னா, எப்படி ஒரு நீரோ தேநீரோ உள்ள போனதுக்கு அப்புறம் உடல் கழிவு வெளியேறுகின்றதோ அதுபோல இந்த அற்புதமான வாக்கியங்கள் உங்கள் மனசுக்கு செல்ல 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 மனதில் இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாம் வெளியேற துவங்கும். முதல்ல இந்த கழிவுகள் வெளியேறாமல் நம்மளால தியானத்தில் சித்திக்க முடியாது.
தியானத்துல நம்ம பெரிய வெற்றி அடைய முடியாது, வாழ்க்கையில பெரிய வெற்றி அடைய முடியாது. இந்த எளிமையான நுட்பத்தை நீங்க செய்து பாருங்கள். 30 நாட்கள் செய்து பாருங்கள். முதல் நாளுக்கும் 30வது நாளுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை உணர்ந்து கொள்வீர்கள். அப்ப மகிழ்ச்சியை நான் சந்திக்கின்ற மக்களால் மகிழ்ச்சி கிடைக்கிறதுன்னு சொல்லும் போது ஒரு 2 3 நாள் 4 நாள் கழிச்சு நீங்க சந்திக்க போற நபரும் உங்க என்ன பண்ணாங்க, மகிழ்ச்சியை கொடுக்காம உங்களுக்கு துன்பத்தை கொடுக்கலாம், கோபத்தை கொடுக்கலாம், விரோதத்தை கொடுக்கலாம், விரக்தியை கொடுக்கலாம். ஆனால் அது அல்ல நோக்கம். அப்பொழுது மனக்கழிவுகள் வெளியேறி கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் உறுதியாக நினைத்துக் கொள்ளலாம். அதுதான் வெற்றியின் அடையாளமும் கூட. இந்த பயிற்சியை நீங்கள் தொடர்ந்து செஞ்சு பாருங்கள். உன்னதமான, உங்களுக்கே ஆச்சரியமூட்டும் விஷயங்கள், மகிழ்ச்சிகள் நிச்சயமாக கிடைக்கும். இது கழிவுகள் வெளியேறும் வரைதான் கஷ்டமாக இருக்கும். கழிவுகள் வெளியேறிவிட்டால் உங்க வாழ்க்கை வசந்தமாக இருக்கும். அடுத்தடுத்த பதிவுகளில் மிக அற்புதமான தியான நுட்பங்களையும் மனக்கட்டுப்பாடு பயிற்சிகளும் சொல்கின்றேன். நன்றி, வணக்கம்.